வசனம் நீதிமொழிகள் 28 வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் கிருபை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் நீ வெளியரங்கமான காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே கிருபை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வேதாகமத்தில் தாவீதை குறித்து பார்க்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ராஜாவாய் மாறுற வரைக்கும் ஆண்டவரோடவே பயணித்தான். ஒரு நேரம் வருகிறது, விபச்சாரத்தின் மத்தியில் அவன் விழுகிறான். ஒரு ஸ்திரீயை, ஒரு திருமணமான ஒரு பெண்ணை அவன் காண்கிறான். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியுமாய் தெரிய வரும்போது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் அவனுடைய எல்லா மீறுதல்களையும் மன்னித்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், பாருங்க, பாவத்தை எவ்வளவு தூரம் மறைக்க முடியும்? நாம கடவுளுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் வசனம் சொல்கிறது எபிரேயர்ல. எல்லாமே அவருக்கு முன்பதாக வெளியரங்கமா இருக்கிறது, ஒன்றையும் மறைக்க முடியாது. நான் டெலீட் பண்ணிட்டேன், இவங்க பேரை எடுத்துட்டேன், இது கிடையாது அது கிடையாது, நீ எதுவுமே டெலீட் பண்ண முடியாது. நீ டெலீட் பண்ணா கூட இருக்கிறது இருக்கதான் செய்யுது. கர்த்தருக்கு முன்பதாக நிர்வாணமாயும் தேவனுக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. ஆகையால நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையால் தேவ சமூகத்தில் நீங்க உங்களை ஒப்புரவாகுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இவ்விதமாய் செய்துட்டு ஆண்டவரே என்னை விட்டுருங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையில கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்வீர்கள். மறுபடியும் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களை மறுபடியும் ஆசீர்வதிப்பார், மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென்.